श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः। उद्धव गीता एकः चरेत् महीं एतां निस्सङ्गसंयतेन्द्रियः 20வது ஸ்லோகம் आत्मक्रीडक आत्मरतः आत्मवान् समदर्शनः। பகவான் கிருஷ்ணர் உத்தவனுக்கு ஆசிரம தர்மத்தை சொல்லிட்டு வந்தாரு. பிரம்மச்சரிய ஆசிரமம், அதுக்கப்புறம் கிரகஸ்த ஆசிரமம், அதற்கு பிறகு வானப்பிரஸ்த ஆசிரமம், அதற்கு இப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சந்நியாச ஆசிரமத்துல இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்னென்ன? இந்த அளவுக்கு டீட்டெயிலா எந்த கிரந்தத்திலயும் கிடையாது. உபனிஷத்திலயும் கிடையாது. அவ்வளவு டீட்டெயிலா ஒரு ஆசிரமத்தையும் சொல்லிட்டு வராரு. இதுல இப்ப என்ன பிரதானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னா படிப்பு, எளிமை, சிம்ப்ளிசிட்டி இன் ஃபுட், ட்ரெஸ் அதுதான் அதனோட பிரதானம். கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னா பஞ்சமகா யக்ஞம். அதான் பிரதானம். கர்மயோகம், பஞ்சமகா யக்ஞம். அடுத்து வானப்பிரஸ்தம் அப்படின்னா தியானம். ஏன்னா கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உள்ள நுழையும்போது மனம் ஒரு கட்டுக்குள் இல்லாம இருக்கும். அதனால வானப்பிரஸ்தங்கும்போது மெயின் தியானம், மெடிடேஷன், வேதாந்த கல்வி. அதற்குண்டான காலத்த ஏற்படுத்திக்கணும். பொறுப்புகள விடணும். அதாவது நாம பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குள்ள நுழையிறோம் அப்படின்னா, பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்காக பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குள்ள நம்ம நுழையல. பிரம்மச்சரிய ஆசிரமத்த விட்டுட்டு கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வர்றக்காகத்தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குள்ளே நுழையிறோம். அடுத்தது கிரகஸ்த ஆஃப்டர் மேரேஜ் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உள்ள நுழையிறோம் அப்படின்னா, உயிர் விடுற வரைக்கும் கிரகஸ்த ஆசிரமத்திலே இருக்கணுங்கிறதுக்காக உள்ள வர்றதில்ல. ஒரு பையன் 4த் ஸ்டாண்டர்டுக்குள்ள போறான்னா, 4த் ஸ்டாண்டர்ட்லயே ஆயுசுக்கு இருக்கிறக்காக அவன் உள்ள போறதில்ல. அத தாண்டி 5த் வர்றக்காக 4த் போறான். அது ஒரு தெளிவாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு இந்த பொறுப்புகள விடுறதுங்கிறது அல்வா மாரி விட்டுறலாம். இந்த அறிவு இல்லாதனால தான் உட முடியாம தடுமாறுறோம். இப்ப கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள நுழையிறது எதற்கு? அந்த கிரகஸ்தாசிரமத்தை விட்டு வானப்பிரஸ்தத்துக்கு வர்றக்காகத்தான் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளேயே நுழையிறோம். அப்போ வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள் நுழையிறது எதற்கு? கிரகஸ்தாசிரமத்த விட்டுட்டு. இது தெரியாதனால, நாம என்ன பண்றோம்? உயிரோடுற வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்திலேயே எல்லா பொறுப்புகளையும் கிரகஸ்தாசிரமம் என்னங்க? விட்டுட்டு காட்டுக்கு போறத சொல்லல. பொறுப்புகள நம்பளே வச்சுட்டு இருக்கிறது. அடுத்த ஜெனரேஷன் வந்ததுக்கு அப்புறம், பொறுப்புகள கொடுக்க முடியாமல், கொடுக்க தெரியாமல், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டினால ஏதோ ஒரு காரணம். அவங்கன்னா நல்லா பண்ண மாட்டாங்க. நாமளா இருந்தா நல்லா பண்ணலாம். நாம இருக்க வரைக்கும் செஞ்சு குடுத்துரலாம். இது ஒரு பதில் வேற. நாம இருக்க வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அவங்கள. போனதுக்கப்புறம் அம்போன்னு விட்டு போனா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ பொறுப்புகள குடுக்க தெரியணும். கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போறோம் அப்டின்னா, பொறுப்புகள ஏத்துக்கிறோம் அப்போ. குழந்தைக, பேரண்ட்ஸு, அடுத்த உறவுகள பாத்துக்கிறது, சொசைட்டிக்கு உதவி இந்த மாரி பொறுப்புகள ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிறது எதுக்குன்னா, அதிலேயே ஆயுசுக்கு இருக்கறக்கு இல்ல. அந்த ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை ஒரு நாள் விடுவதற்காக நம்ம கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போறோம். அடுத்தது வானப்பிரஸ்தத்துல ஆசிரமத்துக்குள்ள போறோம். அங்கிருந்து நாம் படிக்கிறோம். அப்படிங்கும்போது சந்நியாச ஆசிரமங்கிறது ஆப்ஷன். எப்பவுமே சந்நியாச ஆசிரமங்கிறது ஆப்ஷன். அது கண்டிப்பா போகணுங்கிறது கிடையாது. வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ள படிக்கணுங்கிறதுக்காகத்தான் அதுதான் அல்டிமேட். அங்க வேதாந்தம் படிக்கிறக்காகத்தான் எங்க நுழைஞ்சோம்? பிரம்மச்சரியா அம்மா வயித்துலருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம். ஸ்கூலுக்கு போகும்போது பிரம்மச்சரிய ஆசிரமம். அத வுட்டுட்டு கிரகஸ்தாசிரமம். அத விடுறக்காகத்தான். விட்டுட்டு எங்க வரணும்? வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் இங்க நாம பார்க்கிறது சந்நியாசம்.
இந்த சந்நியாசங்கிறதுங்க சம்யக்கு ஞாசம். வைராக்கியத்தை பெறுதல் சந்நியாசம். இது வந்து ஆசிரம தர்மத்த பத்தி படிக்கிறதுனால, இப்ப அவர் அந்த ஆசிரமத்துக்கு உண்டான தர்மங்கள நம்ம பார்க்கிறோம். இவர் என்ன சொல்றாரு இங்க? ஏக்கக சரேத்து. அதாவது சந்நியாச ஆசிரமத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ஏக்கக சரேத்து. தனியாக இருந்து பழகு. இது வானப்பிரஸ்த ஆசிரமத்திலேயே நம்ம இத பழகிக்கணும். அது அப்படின்னு இல்லைங்க. சின்னதுல இருந்தே இது பழக வேணும். ஏக்கக சரேத்து. முடிந்த அளவுக்கு மத்தவங்கள டிபெண்ட் பண்ணாம, ஒரு கோயிலுக்கு போறோமா, யாராவது கூட வந்தா பரவால்ல. என் ஃப்ரெண்ட் வந்தா தான் நான் கேம்புக்கு வருவேன். என் ஃப்ரெண்ட் வந்தா தான் நான் கோயிலுக்கு வருவேன். என் ஃப்ரெண்ட் வந்தா தான் சாண்டிங் வருவேன். டிபெண்டன்ஸ் விட்டு பழகணும் அதெல்லாம். வானப்பிரஸ்த ஆசிரமத்தில, இது கிரகஸ்த ஆசிரமத்தில இருக்கிற தோஷம். அத வந்து நாம வானப்பிரஸ்தத்துக்கு வர்றோம் அப்டின்னா, ஏக்கக சரேத்து. எங்க? மகீம். இந்த பூமியில தனியாக இருந்து பழகணும். இது வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு ஒத்து வரும். சந்நியாச ஆசிரமங்கிறது கம்ப்ளீட்டா ஏக்கக. நாம என்ன சன்னியாசியா தனியா சுத்துறக்கு? அப்படி அல்ல. இது என்னன்னா அங்க டிபெண்டன்ஸ குறைக்கும். இட் கிவ்ஸ் யூ ஃப்ரீடம். எது பண்றதா இருந்தாலும் துணைக்கு ஒரு ஆள் வேணும். அது ஃபிரெண்ட்ஸ் நாம அந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டிக்கு ஒரு ஃபிரெண்ட்ஸ புடிச்சு வச்சுக்குவோம். அந்த ஃப்ரெண்ட் வந்தா தான் நான் வருவேன். அந்த ஃப்ரெண்ட் போனா தான் நான் போவேன். அது வந்து திக்னஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு நெனச்சுக்கிறோம். உண்மை அதல்ல. ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அதிகம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பூச்சு பூசிக்கிறோம்? என் ஃப்ரெண்ட் வந்தா தான் வருவேன் அப்டின்னா என்ன அர்த்தம்? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டிக்கு தங்க முலாம் பூசி திக் ஃப்ரெண்ட்ஷிப்ன்னு சொல்லிக்கிறோம். அவ இல்லாம நான் எங்கேயுமே போமாட்டேங்க. அது நாம நெனச்சுக்கிறோம் திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. அது அல்ல. தங்க முலாம் பூசப்பட்ட பித்தளை. உள்ள என்ன இருக்குது? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. உங்களுக்கு அவ வேணும், அவளுக்கு நீங்க வேணும். 2 பேத்துக்குள்ளயும். அங்க இடத்துல ஒரு இதாயிடுது. யோசனை ஒண்ணு. ஏக்ககா சரேத். வேதாந்தம் வந்து தனியா உலகத்த பார்க்க தெரியும். அதுதான் வேதாந்தத்தினுடைய ஃபர்ஸ்ட் வளர்ச்சியே. இந்த வகுப்புக்குள்ள வந்ததனுடைய வளர்ச்சியே, தனியாக இருந்து பழகணும். தனியாக ஒரு பக்கம் போய் பழகணும். ஏக்கக சரேத். எங்க? மகீம் பூமியில். அடுத்தது ஏதாம் நிஸ்ஸங்கக. அடுத்த வேர்டு. ஏதாம் நிஸ்ஸங்கக. ஏன்னா நிஸ்ஸங்கம் அப்படிங்கும்போது, நீங்க தனியா போறீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தது நிஸ்ஸங்கக சொல்றாரு. ஏன்னா, இப்ப நம்ம தனியா ஒரு பக்கம் போறோம் அப்படின்னா, நியூ ஃபிரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஃபிரெண்ட்ஸோட போய் பாருங்க, பெருசா நம்ம வெளி உலகத்துக்கு வரமாட்டோம். இங்க ஒரு ஸ்டெப்னி வச்சுக்கிட்டு அது கூடவே சுத்திட்டு வந்துருவோம். நீங்க தனியா சுத்தி பாருங்க. அங்கங்க நியூ ஃபிரெண்ட்ஸ் கிடைக்கும்போது, அங்க போய் என்ன பண்ணிக்க கூடாது? ஒட்டிக்கொள்ள கூடாது. நிஸ்ஸங்கக. அந்த பாவனை. உலகம் சுற்றும்போது அதிகமான ஒரு கான்டாக்ட் வரும். அதில ஒரு பற்று வராமல் வைராக்கியத்தோட இருக்கணும். அதான் நிஸ்ஸங்கங்கிற இந்த இடத்துல வைராக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியம். செய்ய தேந்திரியக. செய்ய தேந்திரியக. இந்திரிய கட்டுப்பாடு. தமக. வெளியில போகும்போது கண்டிப்பா இந்திரிய கட்டுப்பாடு கொஞ்சம் கஷ்டப்படும். அப்ப அத நம்ம கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். தமகா. இந்திரிய சுகம் அதிகம் கிடைக்கும். வெளியில போனீங்கன்னாவே ஒரு நல்ல சாப்பாடு, ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, நல்ல சாப்பாடு, நல்லா தங்குறோம். அப்படியே அடிக்ட் ஆயிறக்கூடாது. இந்திரிய கட்டுப்பாடு பழகிக்கணும். சன்னியாசிகள் வெளியில கூப்பிடுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் பழகிக்க கூடாது. சையேந்திரியனா கட்டுப்பாடுடன் வெளியில போயிட்டு வர தெரியும். அடுத்தது முக்கியம். ஆத்ம கிரீடக, ஆத்ம ரதக. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். தன்னில் தானே. இவன் யாரு? ஞானி, சன்னியாசி ஞானிய பத்தி சொல்றாரு இந்த இடத்துல. அதாவது விவிதிஷா சந்நியாசி ஆத்ம கிரீடக இருக்க முடியாது. வித்வத் சந்நியாசி. அவன் வித்வத்னா ஞானத்தை பெற்ற சந்நியாசி வித்வத். ஞானத்தை பெறுவதற்காக உள்ள போற சந்நியாசி விவிதிஷா. இவன் வித்வத் சந்நியாசியா இருக்கிறவங்க ஆத்ம கிரீடக, ஆத்ம ரதக. ஆத்ம கிரீடக, கிரீடன்னா விளையாடுறது. விளையாடுறதுக்குன்னா வெளியில என்ன வேணும்? குழந்தைக்கு விளையாடுனா என்ன வேணும்? ஆப்ஜெக்ட் பொருள் வேணும் இல்லைங்களா? இவன் ஆத்ம கிரீடக அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பொருள்களை எப்படி விளையாடத் தெரியணும்? தன்னையாக பாவித்து, இங்கு இருப்பதனைத்தும் இறைவனைத் தவிர்த்து வேறல்லன்னு விளையாடத் தெரியணும்னா, அதை அந்த அனுபவத்தில் இருக்கணும். சமதர்ஷனம். அதான் ஆத்ம கிரீடக. அடுத்தது ஆத்ம ரதகன்னா மனதுக்குள்ள. திரும்ப திரும்ப நினைச்சு ரமித்துக் கொண்டிருத்தல். அந்த பிரம்ம ஞானத்தில் நின்று ரமித்தல்.
மீண்டும் மீண்டும் நினைத்து சந்தோஷம் அடைதல். அது ஆத்ம ரதகங்கிறது மீண்டும் மீண்டும் நினைத்து அதில் சந்தோஷப்படுதல். ஆத்ம கிரீடக அப்படிங்கும்போது வெளி விஷயத்தில் பார்க்கும்போது இங்கிருப்பதனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்லங்கிற எண்ணத்தில் திளைத்திருத்தல். அது வெளியில இருக்கிற விஷயம் ஆத்ம கிரீடக. மனதுக்குள்ள சந்தோஷத்திருக்கிறது ஆத்ம ரதக. யாருது? ஆத்ம ஞானி சந்நியாசினால மட்டும்தான் இது முடியும். சந்நியாச கிரகஸ்தனாலே முடியும். ஞானினால மட்டும்தான் ஆத்ம கிரீடக பண்ண முடியும். சமதர்ஷனம் வந்ததுனால. ஆத்ம ரதக. நினைந்து நினைந்து அதில் சந்தோஷித்து இருத்தல். இது 2 லட்சணம் ஃபார் ஞானி. சோ அந்த மாரி இருக்கிறவருக்கு வெளி உலகத்திலிருந்து வர சந்தோஷங்கிறது தேவையற்றதா போயிரும். தன்னில் தானே சுகித்துக் கொண்டிருப்பவனுக்கு, எதற்கு வெளி இந்திரிய சுகங்கள்? எதற்கு இந்திரிய விஷயங்கள்? அர்த்தமற்றதாக போய்விடும். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இந்திரியத்தின் மூலியமா வருது பார்த்தீங்களா? அந்த சுகமெல்லாம் வந்து துக்கத்தோட வரும். ஆனா, ஆத்ம கிரீடக, ஆத்ம ரதகங்கனால கிடைக்கக்கூடிய சுகம் பெர்மனன்ட். நோ துக்கம் கலவாத சுகம். அடுத்து ஆத்மவான். இப்ப மனது. ஷமக சொல்றார். ஃபர்ஸ்ட் சயேந்திரியக சொல்லும்போது, தமக சொல்றாரு. கண்டிப்பா சன்னியாசிக்கு இந்திரிய அடக்கம் கண்டிப்பா வேணும். அடுத்து மன அடக்கம். ஆத்மவான்னு அந்த இடத்துல ஷமக. மனக்கட்டுப்பாடு. எப்போ மனக்கட்டுப்பாடுனா, வாசனைகள் உள்ளிருந்து வெளியில் வரும்போது, அந்த ஞானத்தின் மூலியமாக அந்த ச ச எங்கு செயல்படணும், மனத எங்க விடணும், எங்க விடக்கூடாது, இந்திரியத்த எங்க விடணும், எங்க விடக்கூடாதுங்கிற அலர்ட் மைண்ட். மைண்ட்ஃபுல்னஸ். அதுதான் ஷமகா. எந்த செயல் செய்றோமோ, அதுல மைண்ட்ஃபுல்னஸ் அலர்ட்டா இருக்கிறது. வாசனைகள் வரும்போது, அத ஞானத்த அந்த ஆட்டிட்யூட குடுத்து நம்ம அத கட்டுப்படுத்துதல். அதான் மனக்கட்டுப்பாடு. மனோ நிக்கிரக. ஃபர்ஸ்ட் சொன்னது இந்திரியா நிக்கிரக அக்கார்டிங் டூ பதஞ்சலிஸ் வேர்ட். அடுத்தது சமதர்ஷனக. அவன் அது கடைசில அதான் போட்டது. எப்படி நீங்க ஞானி அந்த சன்னியாசி வந்து ஞானி நீங்க எப்படி சொல்றீங்க? ஆத்ம கிரீடக, ஆத்ம ரதிக வச்சே நமக்கு தெரிஞ்சு போயிரும். அவர் சொல்ற வேர்டு ஞானி தான் சொல்றாருன்னு. இங்க இன்னொரு வேர்ட் அடிஷனலா சப்போர்ட் பண்றாரு. என்னன்னு? சமதர்ஷன. இங்க இருப்பதனைத்து பிரம்மனை தவிர்த்து வேற என்னன்னு? சமதர்ஷனக. உலகத்தை சமமாக பார்ப்பவர். அந்த ஞானிய பத்தி சொன்னார். அடுத்த இப்ப இந்த ஞானிய இந்த ஸ்லோகத்துல சந்நியாசி இஸ் அ ஞானி. 20வது ஸ்லோகத்த பொறுத்தவரைக்கும் அவர் சொல்றது சந்நியாச ஞானி எப்படி இருக்கணும்? எப்படி தனியா இருக்கணும்? தனியா போயிட்டு வரணும். ஒட்டிக்க கூடாது வெளியில இருக்கிற விஷயங்களோட. ஆத்ம கிரீடகா இருக்கணும். ஆத்ம ரதிகையா இருக்கணும். மன அடக்கம் இருக்கணும். இந்திரிய அடக்கம் இருக்கணும். இதெல்லாம் பிரைமரியா இருக்கணுங்க. அடுத்து 21 விவிக்த க்ஷேம சரணக மத்பாவ விமலாஷயக ஆத்மவான் சிந்தயேத் ஏகம் அபேதேன மயா முனிகி விவிக்த க்ஷேம. எங்க அவ இருக்கணும், சன்னியாசியா இருக்கிறவன் எப்படிப்பட்ட இடத்த தேர்ந்தெடுக்கணும்? அவன் வீட்ட விட்டு வந்துடுறான் இல்லீங்களா? அப்ப சன்னியாசியா வாழணும்போது அவர் இடத்த சூஸ் பண்ணணுமா இல்லையா? அது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. விவிக்த தனிமையான இடமா இருக்கும். பஜாருக்கு நடுவுல ஒரு அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட் நடுவுல அதுல ஒரு 100 வீடு. அதுக்கு நடுவுல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சன்னியாசினால வாழ முடியாது. என்ன சொல்றாரு? விவிக்த தனிமையான பாதுகாப்பான இடமா இருக்கணும். சரணக அத எடுத்துக்கோ. சரணகன இந்த இடத்துல அந்த மாரி இடத்த சூஸ் பண்ணு. நீ வாழ்வதற்கு ஃபர்ஸ்ட் விவிக்தமா இருக்கணும். தனிமையான இடமா இருக்கணும். பாதுகாப்பான இடமாக இருக்கணும். இந்த தூய்மையான இடமாக இருக்கணும். பாதுகாப்பான இடமாக இருக்கணும். அதை நீ என்ன பண்ணு? சரணக. அதை எடுத்துக்கொண்டவனாக இருக்க வேண்டும். ஒரு சந்நியாசி. அடுத்தது மத்பாவ. இந்த பாகவத புராணம்னாவே பக்தி இல்லாம அவர் சொல்ல மாட்டார். எப்படிப்பட்ட ஆட்டிட்யூடோட இருக்கணும்? பக்தி. மத்பாவக. ஈஸ்வர பக்தி. பக்தியுடன் இருக்கணும். விமலாஷயக. விமலாஷயனா அமலம்னா தூய் அ தூய்மையான இடத்தில் பக்தி வைத்து. பக்தி எங்க வைக்கணும்? தூய்மையான இடத்தில். அதான் மத்து. என்னிடத்தில் தூய்மையான இடத்தில் மனதை வைத்து யூ ஹாவ் டு டூ கான்டம்ப்ளேஷன். நிதித்தியாசனத்த விடக்கூடாது. ஞானத்தை பெற்றதற்கு பிறகு சந்நியாசி காலம் ஃபுல்லா எதுக்காக கழிக்கணும்? நிதித்தியாசனம் கான்டம்ப்ளேஷன்ல விடக்கூடாது. செய்ய வேண்டும். அதாவது ஜென்ரலா என்ன சொல்றாருன்னா, நீ ஞானி ஆயிட்ட அதாவது சந்நியாசம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா,
ஞான யோகத்த தவர வேற எதையும் செய்யக்கூடாது. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அந்த ஞான நிஷ்டை வர்ற வரைக்கும் சிரவண, நிதித்தியாசனத்த விடக்கூடாது. அதுக்கப்புறம் ஞான யோகத்த விட்டுறக்கூடாது. ஞான யோகத்தில் நீ கழிக்கணும். சன்னியாசியா இருக்கிறவங்க ஞான யோகத்தில் கழிக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு? ஆத்மவான் சிந்தையேத்து. ஆத்ம தத்துவத்த சிந்தனை பண்ணிட்டு இரு. அதான் சொன்னேன் கான்டெம்ப்ளேஷன். ஆத்மா ஆத்மானம் சிந்தையேத். யூ டூ கான்டெம்ப்ளேஷன் as much as possible. ஏக்கம் அபேதேன. ஏக்கம் ஒன்றாக உள்ள தத்துவத்த கான்டெம்ப்ளேட் பண்ணு. எத பண்ணிறாத? அபேதேன வேறு விஷயத்துல தவறான விஷயத்துக்குள்ள போய் நுழைஞ்சு, அத கான்டெம்ப்ளேட் பண்ணிறாத. எது? தப்பான சாஸ்திரத்துக்குள்ள தயவு செஞ்சு போயிறாத. தப்பான சாஸ்திரத்துக்குள்ள போயிறாத. ஏன் நீ பாவம் வாழ்க்கையே இதுக்காக நீ டெடிகேட் பண்ணி வந்துட்ட. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிறாத தயவு செஞ்சு தப்பான இடத்துக்கு போயிறாத. ஏன்னா கிரகஸ்தானா உருப்படியா வாழ்க்கையாவது வாழுவான். இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு, சரியான இடத்த சூஸ் பண்ணாம யோசனை பண்ணி பாருங்க. தப்பான இடத்துக்கு போயிறாதேங்கிறார். வெ அபேதனனா துவைதத்த சொல்லிக் குடுக்கிற விஷயத்துக்குள்ள போயிறாத. எங்க வா? ஏக்கம் அபேதேன சஜாத்திய, விஜாத்திய, ஸ்வர்கத பேதமற்ற அத்வைத பிலாசபிக்குள்ள வந்துரு. வேலைக்கு போயிறாத. பரிதாபப்பட்டு சொல்றாரு. வாழ்க்கையவே டெடிகேட் பண்ணிட்டு நெறைய பேர் போயிடுறாங்க பார்த்திருக்கீங்களா? சன்னியாசி எல்லாரும் வாழ்க்கைய தொறந்துட்டு, இதுக்குள்ள வராம, அதனால தான் பரிதாபப்படுறாரு. போயிறாதடா வேற எங்காவது. அத்வைதத்துக்குள்ள வந்துரு. அடுத்து மயா முனிகி. சன்னியாசி முனின்னு அந்த இடத்துல சன்னியாசி. என் மீது பக்தி கொண்ட மயானா என் மீது. என் மீது ஏக்கம். என் மீது பக்தி கொண்டு ஈஸ்வரனிடத்தில் மயா அபேதன என்னிடத்தில் ஆ பேதம் பார்க்காமல் துவைத பக்தி சொல்றார். என்னிடம் பேதம் பார்க்காமல் இப்படி காலத்த கழிக்கணும். தவறான வழியில போயிறாத. அத்வைத சிந்தனைக்குள்ள வந்து, அத்வைத சிந்தனைய சிந்தித்து காலத்த கழி. தயவு செஞ்சு தவறான இடத்துக்கு போயிறாத. என்னில் நீ அதாவது என்னிடமிருந்து நீ வேறுபட்டவனாக அறிந்து கொள். அந்த தத்துவத்துல வந்து நின்னுக்கோ. தவறான இடத்துக்கு போயிறாத. அடுத்த ஒரு முக்கியமான ஸ்லோகம். அன்வீக்ஷேத ஆத்மனக பந்தம் மோக்ஷம் ச ஞான நிஷ்டயா பந்தக இந்திரிய விக்ஷேபக மோக்ஷக ஏஷாம் ச சையமக. அன்வீக்ஷேத யூ டூ விசாரம். என்ன சொல்றாரு சந்நியாசிய? அன்வீக்ஷேத ஆராய்ச்சி பண்ணு. யூ டூ விசாரம். ஆத்மனக தன்னுடைய பந்தம் மோக்ஷம். உன்னுடைய பந்தத்த பத்தி விசாரம் பண்ணு. பந்தம்னா என்னன்னு விசாரம் பண்ணு. எப்படி காலத்த கழிக்கணும்? போன ஸ்லோகத்துல சொல்ட்டாரு. ஞான யோகத்துல காலத்த கழின்னு சொல்ட்டாரு. ஒரு சன்னியாசிய எடுத்துட்ட அப்படின்னா வாழ்க்கைய, ஆரம்பத்துல ஞான யோகத்துக்காக செலவு பண்ணு. விசாரம் பண்ணு. எத பத்தி விசாரம் பண்றது? பந்தம்னா என்ன? மோக்ஷம் ச. மோக்ஷம்னா என்ன? அப்படின்னு என்ன பண்ணு? விசாரம் பண்ணு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உபனிஷத் படின்னு அர்த்தம். வேதாந்தம் படி. ஏன்னா, பந்தம் எது, மோட்சம் எதுன்னு சொல்லிக் குடுக்குற இடம் அது. வேதாந்தத்த படி. அங்க என்ன எத பத்தி விசாரம் பண்ண? பந்தம்னா என்ன? மோக்ஷம்னா என்ன? ஞான நிஷ்டையா. அதுக்கு கமிட் ஆயி, ஞான யோகத்தில் விசாரத்தில் இருன்னு அர்த்தம். இந்த இடத்துல நிஷ்டையா அப்படின்னா, கமிட்மென்ட் இன் விசாரம். எப்பவுமே ஒரு விசாரம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்மென்ட் அதாவது ஞான நிஷ்டையானா, அதிலேயே கமிட் ஆயி பந்தம் எது, மோட்சம் எதுன்னு விசாரம் பண்ணு. அந்த ஞானத்திலே மூழ்குதல். இப்ப நம்ம ஒரு விஷயத்த எடுக்கிறோம் அப்படின்னா,
இது ஞான நிஷ்டையாங்கிறது எப்படி அந்த வேர்ட் வந்து எப்படின்னா ஞான நிஷ்டை நாம நினைச்சுக்கிறோம், ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் இருக்கிற ஞான நிஷ்டை. இவரு இங்க அத சொல்லல. பந்தம் எது? ஏன்னா அவரு எதுக்கு பந்தம் எது, மோட்சம் எதுன்னு எதுக்கு ஞான நிஷ்டைக்கு போனவரு விசாரம் பண்ண அவரு எல்லாம் கடந்து ஞான நிஷ்டையில இருக்காரே. அப்ப யார சொல்றாரு இவரு? எத பத்தி ஞான நிஷ்டைன்னு சொல்றாருன்னா, இப்போ நீங்க எதை எடுக்கிறீங்களோ, இங்க சைக்காலஜிக்கல் பாயிண்ட் இது. நம்ம எதை எடுக்கிறோமோ, அத ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ண தெரியணும். யூ மஸ்ட் லேர்ன் டூ லவ். அது வந்து நீங்க எந்த செயலா இருந்தாலும் சரி. ஒரு வீடு கூட்டுறேன் இப்போ. அவ்வளதான். வேற ஒண்ணும் செய்யல நீங்க. யூ மஸ்ட் லவ் தட் ஜாப். ஒர்க். சாப்பிடுறீங்க. லவ். அது ஆக்சுவலா லவ் வந்துரும். அது சொல்லவே தேவையில்ல. ஏன்னா பசி இருக்கும்போது, சாப்பிடும்போது அது சொல்லி தர தேவையில்ல. நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் சரி. ஏன் அதுல 100% நம்மனால புரொடக்டிவா ஒர்க் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அதுல லவ் இருந்திருக்காது. ஏனோ தானோ வெறுப்புங்கிறத விட எ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, அதான் இன்ட்ரெஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றோம். இன்ட்ரெஸ்ட்ட விட சுவாமிஜி சொல்லுவாரு, லவ்ன்னு ஒரு வேர்ட போடு. அந்த வொர்க்க வந்து லவ் பண்ணு. இப்போ குழந்தைகள வளர்த்துறீங்களா? லவ் த வொர்க். இப்போ லவ்வா அந்த விரும்பி அத கமிட்மெண்ட். அத நிஷ்டையான்னு சொல்றது. அந்த விரும்பி அத ஏத்துக்கிறது. அப்ப அந்த லவ் பண்ணணும் அப்டின்னா, 100% ரிசல்ட் வரும். எப்ப லவ் பண்ண முடியும் தெரியுங்களா? ஒரு ஞானம் இருக்கணும். அந்த ஆட்டிட்யூட். இப்ப என்ன லவ் பண்ணுங்கிறது இட்ஸ் அன் ஆட்டிட்யூட். பாவனா டுவர்ட்ஸ் த வொர்க் வாட் யூ ஆர் டூயிங். அப்ப அந்த பாவனை வரணும்னா, அத லவ் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா ஆட்டிட்யூட் வரணும்னா என்ன சொல்லியிருக்கேன் நானு? அதைப் பற்றி ஒரு ஞானம் இருக்கணும். அறிவு இருக்கணும். அப்பதான் யூ கேன் லவ். அப்ப எப்படிப்பட்ட அறிவு? இத இறைவன் குடுத்திருக்கிறார், நம்ம செய்யறோம். இறைவனுக்காக செய்யறோம். அவருடைய கட்டளை ஏற்று நம்ம செய்யறோம். அப்படிங்கிறது ஒ ஒ ஒ அந்த ஆட்டிட்யூட லவ் கொண்டு வரும். கண்டிப்பா. கண்டிப்பா கொண்டு ஏன்னா இறைவன் பக்தி இருக்கிறவங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்காரும்போது, அந்த பிரசாதத்த எப்படி சண்டை போட்டுட்டு வாங்குறான். குடுங்க, குடுங்கன்னு ஐயர்கிட்ட. சோ கண்டிப்பா அந்த பிரசாத புத்தி வரும்போது, வி கேன் லவ் எந்த இதா இருந்தாலும் வி கேன் லவ். அந்த லவ்ங்கிறது இந்த ஞானத்தின் மூலியமாக வருதுங்கும்போது, அந்த ஞானத்தை வந்து வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்கனால மட்டும் தான் அந்த ஆட்டிட்யூட பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து எல்லாத்துக்கிட்டயும் அந்த ஞானத்துக்குள்ள இந்த பாதைக்குள்ள வராதவங்க, இப்ப நம்மள விட்டுருங்க. நமக்கு வந்து ஈஸ்வர பிரசாதம் என்ன பண்றோம்? லவ் வந்துருது. இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்றதே வச்சுக்கங்க. யூ மஸ்ட் லவ் டூ அட்டெண்ட் த கிளாஸ். தூக்கமெல்லாம் வராது. ஏன் அந்த லவ் தூக்கம் வருது? அந்த லவ் இல்ல. அதோட வேல்யூ தெரியாம இருந்திருக்கும். தெரியுதுன்னு தோன்றிருக்கு. ஆனா முழுமையாக இன்னும் தெரியாமல் இருந்திருக்கலாம். அதாவது சுவாமிஜி வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தையும் நான் பதிய வச்சுக்கணுங்கிற வெறி இருக்கு. ஒரு வார்த்தை நாங்களும் அப்படிதான் நெனைப்போம். ஒரு வேர்ட் கூட விட்டுறக்கூடாது. நாட் ஈவன் a சிங்கிள் வேர்ட். தெரியாமயோ, புரியாமயோ, பைபாஸோ பண்ணக்கூடாது. அத நல்லா கான்டம்ப்ளேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த லவ். அப்ப அந்த லவ் எப்படி வந்தது? அந்த வேல்யூ வந்தபோது அத லவ் பண்ணு. அப்புறம் நாம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா, அது வேதாந்தத்துக்குள்ள வராதவங்க, அத எப்படி லவ் பண்ண முடியும்? எல்லாரும் வேதாந்தத்துக்குள்ள வந்தாங்க ஜாப் எடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை படிக்குது, இல்ல ஒருத்தர் சமையல் பண்றாங்க, இல்ல நம்மகிட்ட ஒருத்தர் வொர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய விஷன் என்ன பண்ண தெரியணும்? அந்த குழந்தை படிக்குதுன்னு எடுத்துக்கலாமே. வி மஸ்ட் டீச் ஹவ் டூ லவ் த சப்ஜெக்ட்ஸ். அதுதான் மெயின். அப்ப அத லவ் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் அதனால தான் நம்ம முதல்லயே பார்த்திருக்கோம். இப்போ ஒரு விஷயத்த அந்த குழந்தைக்கு லவ் கொண்டு வரணும் அப்டின்னா, பை கிவிங் கிஃப்ட்ஸ் அத பத்தி பேசுறது, அத பத்தின சிந்தனை, அது கூட டிராவல் ஆகுறது, சின்ன சின்ன விஷயங்கள கிஃப்ட் குடுத்து என்ன பண்ணுவோம் நம்ப அந்த இடத்துல? அந்த லவ் டூ த ஸ்டடி ஏன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குன அவார்ட் குடுக்குறாங்க? மத்தவங்கலாம் பொறாமப்படுறதுக்கு, புகழ்றக்கா? ம்ஹ்ம். அதுல வர லவ்வுக்கு ஒரு அப்ரிசியேஷன். சோ, வ வ வகுப்புக்குள்ள வராதவங்களும், அந்த லவ் டூ த ஜாப், கமிட்மென்ட். அந்த லவ் வந்துருச்சுன்னா, 100% நீ கமிட் பண்ணுவீங்க. எத எடுத்தாலும் சரி. இப்ப கிரிக்கெட் வீரர், ஹி லவ்ஸ் த கிரிக்கெட். எவ்வளோ வொர்க் பண்றான். காலு, கை ஒடிஞ்சாலும் கட்ட போட்டுக்கிட்டு ட்ரீட்மென்ட் பண்ணி மறுபடியும் ஃபீல்டுக்குள்ள வர்றானா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு அவன் என்ன பண்றான்? அந்த கேம லவ் பண்றான்.
ஒரு செஸ் பிளேயர் யோசனை பண்ணி பாருங்க. 14, 15 வயசுல ஒரு பையன் வேர்ல்டு சாம்பியன் ஆகுறான்னா, அவன் எவ்வளவு லவ் பண்ணியிருப்பான் அந்த செஸ்ஸ. அந்த காயின எடுக்கும்போது அவனுக்குள்ள எவ்வளவு லவ் டுவர்ட்ஸ் அந்த காயின் அந்த கேம்ல. சோ நாம எங்காவது வீக்கா இருக்குன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நம்மனால அதுல சோபிக்க முடியலன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அங்க லவ் இல்லாத பிரச்சனை தான் காரணம். நீங்க எதையும் லவ் பண்ணி பண்ணீங்கன்னா, அங்க ஃபெயில்யூர்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏனா தானோன்னு செய்யறது, கடமையேன்னு செய்யறது, கடனேன்னு செய்யறது, வெறுப்போட செய்யறது, கண்டிப்பா சோபிக்காது. யூ கேனாட் கெட் த 100% ரிசல்ட். அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. சோ அப்ப என்ன பண்ணணும்? இப்ப இங்க என்ன சொல்றாரு இவரு? ஆத்மனக பந்தம் மோக்ஷத்த கமிட்மென்ட்டோட பண்ணு. இஃப் யூ ஆர் டூயிங் வாட் இஸ் பந்தம், வாட் இஸ் மோக்ஷம்ங்கிற விசாரம் பண்ற அப்படின்னா, கமிட்மென்ட்டோட பண்ணு. வகுப்புக்கு வந்து பண்றோம் அப்படின்னா, யூ மஸ்ட் ஹேவ் த கமிட்மென்ட். யூ மஸ்ட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் கமிட்மென்ட்ட குடுக்கும். இப்ப எப்படி கமிட்மென்ட் வரும்? ஒ அது யூ மஸ்ட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அத அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒரு லீவ் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா ஆன்ஸர் ஒரு கொஸ்டின் போட்டா யூ மஸ்ட் டேக் த இது எனக்கு குடுத்த கொஸ்டின். யூ மஸ்ட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பதான் அந்த கமிட்மென்ட், அப்பதான் லவ் வரும். புரிஞ்சுதுங்களா? எப்ப ஏன்னா லவ் இருந்தா தான் சோபிக்க முடியும். லவ் வரணும்னா கமிட்மென்ட் வரணும். கமிட்மென்ட் வரணும்னா, யூ மஸ்ட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு எந்த விஷயத்துக்கும் நம்பளுக்கு அது நம்மது, நமக்கு குடுத்தது. ஒரு கேள்வி போட்டாலும் சரி, குரூப்ல. இல்ல ஒரு விஷயங்கள் நான் ஏதாவது கேட்டாலும் சரி. எதா இருந்தாலும் கம் ஃபார்வர்ட் டூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நீங்க லீவ் எடுக்கிறீங்க. டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டேக்கிங் லீவ். இந்த மாரி இருந்தோம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுக்கணும். அப்பதான் கமிட்மென்ட் வரும். அப்பதான் லவ் வரும். அப்பதான் 100% ரிசல்ட் வரும். யூ கேன் என்ஜாய் வாட் யூ ஆர் டூயிங். அது எது வேணா இருக்கலாங்க. நான் ஒரு கிளாஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். நீங்க அது வீட்டு வேலையா இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு எதுலயா இருந்தாலும் இது இருந்தது அப்படின்னா, எதா இருந்தாலும் இப்ப பிசினஸ் பண்றீங்க. எந்த ஒரு லாஸ் ஆனாலும் யூ மஸ்ட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு காரணம் நான் தான். எந்த இடத்துல நான் தப்பு பண்ணுனேன்? யாரையும் குறை கொண்ட வேணாம். அவன் தப்பு பண்றானா, அவன் தப்பு பண்ற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அப்படின்னு ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பாருங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன வந்துரும்? கமிட்மென்ட் வந்துருமா? அப்ப என்ன வந்துரும்? லவ் வந்துருமா? அப்ப என்ன பண்ணும்? பிசினஸ் சூப்பரா போகுமா? எல்லா இடத்துலயுமே இது அப்ளை ஆகும். அதான் சொன்னாரு. அதுல என்ன பண்ணணும்? நிஷ்டையா. நாட் ஒன்லி ஞான நிஷ்டா. இந்த பிசினஸ் எதா இருந்தாலும் சரி. அப்புறம் எதா இருந்தாலும் உள்ள நுழையிறீங்க அப்டின்னா, இன்னொரு ஞானம் கூடவே இருக்கணும். நீங்க ஒரு பிசினஸ்க்குள்ள நுழையிறீங்க அப்டின்னா, உயிர் விடுற வரைக்கும் அந்த பிசினஸ்ல இருக்கறக்காக பிசினஸ ஆரம்பிக்கல. 4த் ஸ்டாண்டர்ட் போற பையன் 4த் ஸ்டாண்டர்ட்லயே ஆயுஸ்லயும் உட்கார்ந்து இருக்கறக்காக அந்த 4த் ஸ்டாண்டர்டுக்குள்ள போல. 5த்துக்கு போறக்காகனா என்ன நெனச்சுக்கிறாங்க? 5,00,000 டர்ன் ஓவர் பண்ணா 10,00,000த்துக்கு போறதா? அதல்ல. 10,00,000 டர்ன் ஓவர் பண்ணா 15,00,000 போறதா? அது போங்க. அது உங்களுடைய கமிட்மென்ட்ட பொறுத்து. அது கர்ம பலன். எப்பவுமே கர்ம பலன பத்தி சாஸ்திரம் பேசவே பேசாது. ஏன்னா, இட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட். அது பூர்வ ஜென்ம பாவ, புண்ணியம், பிரயத்தனம், பிரேயர் எல்லாம் சேர்ந்து தான் அது வரப்போகுது. அத பத்தி என்னைக்கும் விச்சாரமே பண்ணக்கூடாது. அப்ப இப்ப எப்படி பண்ண போறோம்? 15,00,000 20,00,000 பண்ற டர்ன் ஓவரா? ஆ அப்படி அல்ல. உள்ள போனவங்க வெளியில வர தெரியிற மூடோட உள்ள இருக்கணும். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் பிசினஸ். சக்சஸ் ஆகும். ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க. எது வேணா எடுத்துக்கங்க. உள்ள போற 100% பொறுப்புகள எடுத்து தான் உள்ள போவோம். அப்புறம் போயி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண தெரியணும். அந்த பொறுப்புகள பொறுப்புகள விட்டுட்டு குளோஸ் பண்ணிட்டு வான்னு சொல்றதில்ல. அத வேற ஆள வச்சு அதுக்கு ரெடி பண்ணி, நான் இல்லினாலும் அது நடக்கணும்னு பண்றான் பாருங்க. ஹி இஸ் த சக்சஸ்ஃபுல் பெர்சன் இன் திஸ் வேர்ல்ட். அவனுக்கு அப்புறம் அந்த அந்த அவன் ஆரம்பிச்சது கண்டிப்பா நல்லா போகும். எல்லாத்தையும் தன் தலையிலே போட்டுக்கிட்டு, இப்ப பேரன் ஒரு நாள் போயிட்டா, அது என்னங்க ஆகும்? அந்த ஆர்கனைசேஷன் அந்த பிசினஸ் என்ன ஆகும்? ஏன் நாளைக்கு காத்தால எந்திரிச்சு உயிரோட எந்திரிக்குங்கிற அவசியம் கிடையாது. நாளைக்கு காத்தா எல்லாம் நம்மளே பொறுப்பெடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ண தெரியணும்? நான் இல்லினாலுமே அந்த நடக்கும். அப்படின்னு பண்றான் பாருங்க. அதுதான் சக்சஸ்ஃபுல். அது பிசினஸா இருந்தாலும் சரி, ஆர்கனைசேஷன் எது ஆரம்பிச்சாலும் அங்க போய் நிக்கணும். அத விட்டுட்டு அதான் எதுக்குள்ள போறோமோ, அத விட தெரியணும். ஹி வில் பி த சக்சஸ்ஃபுல் மேன் இன் திஸ் வேர்ல்ட். நானே, நானே, நானேன்னா அது என்ன ஆகும்? உனக்கு அப்புறம் அது என்ன ஆயிரும்? காணாம போயிரும். புரிஞ்சுக்குங்க. அதான் இவரு சொல்றாரு, அந்த கமிட்மென்ட் பந்தமெனா என்ன? மோக்ஷம்னா என்ன? அப்படிங்கிறதுல கமிட்மென்ட் ஆகணும். யூ மஸ்ட் லவ் டூ லேர்ன். யூ ஹேவ் டூ பிகாஸ் இஃப் யூ நோ த வேல்யூ அதான் சொல்றாரு. வேல்யூ தெரிஞ்சதுன்னா, கமிட்மென்ட் ஆன அப்படின்னா,
ரிசல்ட் என்ன கண்டிப்பா என்ன பண்ணிருவ? பந்தம்னா என்ன? மோட்சம்ங்கிற விசாரம் அழகா பண்ணிருவ. அடுத்தது பந்தக. பந்தம்னா என்னன்னு அவரே சொல்றாரு. நான் பந்தம், பந்தன்னு இப்ப ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுனேன். பந்தம்னா என்ன? மோக்ஷம்னா என்ன? பந்தம்னா என்னன்னா, இந்திரிய விக்ஷேபக, மோக்ஷகனா ஏஷாம் ச சய்யமக. அவரே பந்தம்னா என்னன்னு சொல்றாரு. மோக்ஷம்னா என்ன சொல்றாரு. நீங்க பந்தத்துக்கு பலவிதமான டெஃபினிஷன் குடுக்கலாங்க. இவரு இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இந்திரிய அதாவது இந்திரிய விக்ஷேபகனா, இந்திரியத்தில் விக்ஷேபக ஒரு அமைதி இல்லாம இருந்தீன்னா பந்தம்ங்கிறாரு. அழகான வேர்ட் யூஸ் பண்றாரு. வாட் யூ மீன் பை பந்தம்? இந்திரியத்தில் ஒரு அமைதியின்மை, புலன்களில் அமைதியின்மை, இந்திரியத்தில் ஒரு பசியுடன் இருத்தல். அதுதான் என்னங்கிறாரு? பந்தம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்நேரம் பர 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 பரன்னு இருக்கிறதுங்கிறோம் இல்லையா? அந்த மாரி. அது அதோட இருந்தீன்னா, ஒண்ணா சாப்பாடு, இல்லையா கண்ணுக்கு, இல்லைன்னா காதுக்கு. காலையிலருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்றான்? கண்ணுக்கு பிடிச்சது, காதுக்கு ஒண்ணு ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு. சாப்பிட்டா தூக்கம். தூக்கம்னா அடுத்து கண்ணு. கண்ணுனா இந்திரிய விஷயங்களுக்கு பின்னால போயிட்டு இருக்கிறது என்னங்கிறாரு இவரு? பந்தம். அவ்வளவுதான். ஈஸியா புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். பந்தம்ங்கிறது என்னது? இந்திரிய விஷயத்துக்கு பின்னால இந்திரிய பசியுடன் எப்ப பாரு ஒரு இந்திரியத்துல ஒரு பசியுடன் இருத்தல். புலன்களில் அமைதி இல்லாமல் இருத்தல். அடுத்தது. இதுக்கு தான் அவர் சொல்லுவாரு. தனித்திரு, விழித்திரு. அதான் அவர் சொல்றாரு. தனித்திரு எப்படி இருக்கணும்? விழித்திரு. மோக்ஷக ஏஷாம் ச. அடுத்து மோக்ஷம்னா என்ன? அந்த இந்திரிய விஷயங்கள் அமைதி அடைந்தா அதுக்கு பேரு மோக்ஷம்ன்ட்டு. சையமகனா அமைதி அடைதல். இந்திரிய விஷயங்களில ஒரு அமைதி வந்ததுன்னா, அதுதான் மோக்ஷம். அடுத்தது. தஸ்மாத் நியம்ய ஷட்வர்க்கம் மத்பாவேன சரேத் முனிகி விரக்தக க்ஷுல்ல காமேப்யக லப்த்வா ஆத்மனி சுகம் மகத். தஸ்மாத் அப்படின்னா கன்க்ளூஷன். என்ன சொல்றாரு? இப்படி சந்நியாசி ஆசிரமத்துக்குள்ள நீ வந்துட்டீன்னா, சந்நியாச ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டீன்னா, ஆன்மீக விசாரத்தில் இருக்கணும். அத தவிர வேற எதுவும் செய்யப்படாது. என்ன சொல்றார்? தஸ்மாத்து நியம்ய ஷட்வர்க்கம் நெறிப்படுத்து. நியமன நெறிப்படுத்திக்கோ. சோ சந்நியாச ஆசிரமத்துக்குள்ள வந்துட்ட அப்படின்னா, நெறிப்படுத்திக்கொள். நியம்ய ஷட்வர்க்கம் அப்படின்னா ஷட்வர்க்கம்னா நம்ம 2 விதமா இன்டர்பிரெட் பண்ணலாங்க. ஒண்ணு வந்து 5 இந்திரியங்கள் பிளஸ் 4 மனம். அத ஷட்வர்க்கம் சொல்லுவாங்க. வர்க்கம்னா குரூப்ங்க. குரூப் ஆஃப் 6. ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் இன்டர்பிரேஷன் என்ன சொன்னேன்? 5 ஞானேந்திரியங்கள் பிளஸ் மனம். அத வந்து நியம்யனா ஒரு நெறிப்படுத்து, முறைப்படுத்தி வச்சுக்கோ. அடுத்தது இன்னொரு இன்டர்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிபுகு கேட்டீங்கல்ல? ராக, துவேஷ, காம, குரோத, மத, மாத்சரிய இதுல ஏதோ ஒரு 6 எடுத்துக்கலாம். அத வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கோ. ஒரு நெறிப்படுத்திக்கோன்னு அர்த்தம். வர்க்கம் குரூப் ஆஃப் 6 நியம்ய நெறிப்படுத்தி வச்சுக்கோ. சரிகட்டு ஓடுற மாரி பண்ணிறாத. ஒரு சன்னியாசியா இருந்துட்ட அப்படின்னா, ஆசிரமத்துக்குள்ள வந்துட்ட அப்படின்னா, 5 இந்திரியங்கள் மனம்னு எடுத்துக்கலாம். அல்லது ராக, துவேஷம், காம, குரோத, மதம், ஆசிரியத்த கட்டுப்படுத்திக்கோ, நெறிப்படுத்திக்கொள். மத்து பாவேன சரேத்து முனிகி. அதே தான் திருப்பி திருப்பி சொல்றாரு. மத் பாவேன சரேத்து. இது பாகவதம் போது பக்திய பத்தி பேசாம அவரு கிராஸாகவே மாட்டாரு. முனின்னா சந்நியாசி. மத் பாவேன என்னை சரணடைந்தவனாக, என் மீது பக்தி கொண்டவனாகன்னு அர்த்தம். மத்து பாவேன சரேத்து. சரேத்துன்னா வாழ். அந்த மாரி வாழ்ந்துட்டு யூ மூவ் இன் தி வேர்ல்ட். உயிர் இருக்க வரைக்கும் எப்படி வாழணும்? மத் பாவேன சரேத். என் மீது பக்தி கொண்டவனாக அந்த பாவேன ஆட்டிட்யூட்.
அப்புறம் ஒரு முக்கியமான குணத்த தனியா சொல்றாரு. விரக்தகனா வைராக்கியத்தை பெற்றுக்கோ. சந்நியாச ஆசிரமத்துக்கு ரொம்ப முக்கியம் வைராக்கியம். வைராக்கியத்தை பெற்று எதிலிருந்து வைராக்கியத்த பெறணும்? க்ஷுல்ல காமேப்யக அல்ப ஆசையிலிருந்து, இந்த இந்திரிய சுகத்திலிருந்து, துக்கத்தை கொடுக்கக்கூடிய முதலில் சுகமாக தெரிந்து, பின்பு துக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்திரிய சுகத்திலிருந்து அல்ப ஆசை. அதுக்கு பேர் தான் அல்ப ஆசை. நம்ம கிளாஸ்க்கு வரணும்னு நெனைக்கிறோம். அது அல்ப ஆசை கிடையாது. நோட்ஸ் எழுதணும்னு நெனைக்கிறோம். அதெல்லாம் அல்ப ஆசை கிடையாது. இந்திரிய விஷயங்களுக்கு பின்னால போற ஆசைக்கு பேரு அல்ப ஆசை. அதிலிருந்து வைராகியத்தை பெறுங்கிறார். வைராகியத்த கிளீனா டிஃபைன் பண்றாரு அவரே. க்ஷுல்ல காமேப்யக அல்ப ஆசையிலிருந்து வைராக்கியத்தை பெற்றுக்கோ. பெற்று லப்த்வா பெற்று லப்த்வானா பெற்று வினையெச்சம். பெற்று ஆத்மனி சுகம் மகத்து. தன்னிடத்தில் பெரிய மகிழ்ச்சியை பெறு. லப்த்வா அதை பெறுன்னு அதை சரேத்து. அதை பெற்று வாழ்ன்னு அர்த்தம். சரேத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆத்மனி சுகம் மகத்து. தன்னிடத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. உத்தம சுகத்தை, துக்கம் கலவாத சுகத்தை. தட் இஸ் மோக்ஷம்னு அர்த்தம். ஆத்மனி சுகம். இந்த ஆத்மனி சுகம்ங்கிறது பாத்தீங்கன்னா, ஆத்ம கிரீடகா, ஆத்ம ரதிகிங்கிறது ஆஃப்டர் ஞானம். இல்லைங்களா? ஞானத்துக்கு அப்புறம் தான் ஆத்ம ரதிகி, ஆத்ம கிரீடக வி கேன் அப்ளை. The words we can apply those words to ஞானி. இப்ப சந்நியாசி நாட் எட் கெட்டிங் போக வேண்டிய பாதை இருக்கு. அப்படிங்கும்போது, இங்க சொல்ற ஆத்மனி சுகம் வேற. ஞானத்த பெற்றுட்டா தன்னில் சுகம்ங்கிறது வேற. அது சொன்ன ஆத்ம கிரீட, ஆத்ம ரதிகி. அதுக்கு முன்னால தன்னிடத்தில் சுகம்னே செல்ஃப் சாட்டிஸ்பாக்ஷன். நாட் ஒன்லி சன்னியாசி, ஆல் கிரகஸ் எவ்ரிபடி நீட்ஸ். உங்களுக்கு அந்த ஒரு தன்னிடத்தில் சுகம், ஞானத்த விட்டுருங்க. தன்னிடத்தில் சுகமா ஒருத்தன் இருக்க முடியும்னா, நாம நெனச்சுட்டு இருக்கிறோம் வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் கரெக்ட்டா போனா, வெளியில இருக்கிறவங்கலாம் நமக்கு ஒத்து வர மாரி நடந்துக்கிட்டாங்கன்னா, சூழ்நிலைகள், நபர்கள் தான் என்னோட சுகத்துக்கு காரணம்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். 200% ராங். 100 கூட நான் சொல்லல. 200% ராங். எப்போ? என்னுடைய சுகத்துக்கு காரணம் நான் சுகமா இருக்கணும். ஆத்மனி சுகம்னு என்னங்க? என்னில் நான் சுகமா இருக்கணும்னா, நாம்ப வெளியில இருக்கிறவங்க கரெக்ட்டு, சூழ்நிலை கரெக்ட்டா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நான் நெனைக்கிறோம். 200% ராங். ஏன்னா, சூழ்நிலைகள் கரெக்ட்டா இருக்காது. இருக்கவே இருக்காது. அப்ப எங்க தெரியுங்களா ஃபர்ஸ்ட்டு என்னில் நானே சுகமா இருக்க முடியும்? செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன். நான் செரி சோரல நெறைய அத பத்தி பேசியிருக்கேன். வேணா போய் கேட்டு பாருங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன். என்னில் நானே திருப்தி. என்னை நான் எப்பவுமே வெறுக்கக்கூடாது. எனக்குள்ள நான் என்ன இருக்கணும்? திருப்தியா இருக்கணும். எனக்குள் திருப்தி. அத நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. அனுபவிச்சவங்களுக்கு புரியும். என்னில் திருப்தி. வெளியில இருக்கிற விஷயம் இல்லைங்க. எப்ப நான் என்ன நெனச்சாலும் திருப்தி. அதுக்கு பேரு எண்ணில் திருப்தி. செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன். நாட் டிபெண்டிங் ஆன் தி எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பெர்சன்ஸ். அத விட்டுருங்க. தனிமையில் உட்கார்றீங்க. திருப்தி. அப்படி யோசனை. யூ கெட் அவே ஃப்ரம் ஆல் வேர்ல்ட்லி திங்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி, ரிலேஷன் யாரும் இல்ல. தனியா அப்படி உட்கார்றீங்க. மனதுல திருப்தி இருக்கான்னு பாருங்க. தட் இஸ் த சுகம். ஃபர்ஸ்ட் சுகம். எண்ணில் திருப்தி. இப்போ அந்த தனிமையில் என்னால திருப்தியா உள்ள என்ன நானே வெறுக்காம, பல இடத்துல நம்மள நாமளே வெறுப்போம். நான் என்னையெல்லாம் வெறுத்ததே கிடையாது. நான் ஏன் அத சொன்னேன்? நான் ஏன் அத பேசுறேன்னா என்ன அர்த்தம்? என்னை நான் வெறுத்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். வெறுப்பு வந்துரக்கூடாது. எப்ப நீங்க மத்தவங்கள வெறுக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா நம்மள வெறுத்துருவோம். அதனால தான் வெறுப்புங்கிறத வெளியில காமிச்சு பழகாதீங்க. வந்ததுன்னா அவங்கள லவ் பண்ணுங்கன்னு பதஞ்சலி அதுக்கு ஆல்டர்னேட்டா வேற சொல்லி, சொல்லி என்ன பண்ணுவாரு? நீ முதல்ல வெறுப்ப உள்ள விட்டுறாத. அது வைரஸ். அது வைரஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது. அது கொரோனான்னு கூட சொல்லக்கூடாது. கேன்சர் கிருமி அது.
எது வெறுப்புங்கிற உணர்வு. அது உள்ள விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், மத்தவங்கள வெறுக்கிறீங்களோ இல்லையோ, நம்மள நாமளே வெறுத்துருவோம். அப்ப நம்மள நாமளே வெறுத்துட்டோம்னா என்ன ஆகும்? செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் வராது. சரி. இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன்ங்கிறது, நான் வந்து ஒண்ணு சாதனை சாதிச்சுட்டேன். 100க்கு 100 வாங்கிட்டேன். 200க்கு 200 வாங்கிட்டேன். திறமையினால வர்றதான்னு கேட்டா கிடையாது. அது அது வேற. அது வந்து பெருமை. அது நாட் செல்ஃப் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது. இப்ப நான் ஒண்ண சாதிச்சுட்டேன். அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். அது கொஞ்ச நாள்ல போயிரும். அதையும் நான் சொல்லல. ஏன்னா ஒரு சாதிச்சு அ சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, எதா இருந்தாலும் எஃபிஷியன்ட்டா செய்யக்கூடிய இருக்கும். அதுல ஒரு மதப்பிலேயே இருப்பாங்க. அது அல்லது. எது எது குடுத்தாலும் சமையல் செய்ய சொல்லுங்க, சூப்பரா பண்ணுவேன். பிசினஸ் பண்ண சொல்லுங்க, சூப்பரா பண்ணுவேன். ஐ ஹேவ் த டேலண்ட்ல அந்த மதப்புல, போதையில இருக்கிற சாட்டிஸ்பாக்ஷன் அல்ல. ஏன்னா, அது 10 வருஷம் கழிச்சு காணாம போயிரும். ஏங்க, இப்ப நீ எஃபிஷியன்ட்டா இருக்க மாரி, எங்க 10 வருஷத்துக்கு நீங்க எஃபிஷியன்ட்டா வேலை செய்ய முடியுமா என்ன? முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும். நம்ம அப்புறம் அவுட்டேட்ருவாங்க. பிசினஸ்ல யூ ஆர் அவுட்டேட்ன்னு தள்ளி விட்டுருவானுங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்துன்னு வச்சுக்கங்களேன், நீ நம்பர் ஒன்னா இருக்கலாம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் வந்து, "நீ வாட் ஆர் யூ டூயிங்? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க அப்பா நீ வச்சுக்க உங்க பிசினஸ. எங்களுக்கு தெரியுமா நாங்க பண்ணிக்கிறேன்ருவானுங்க." அப்ப என்னாச்சு? நீங்க அத எதுல டொல் ஆயிட்டு இருந்தீங்களோ, எது ஆத்ம சுகம் நான் சொல்றது அது அல்லங்கிறேன் நானு. ஏன்னா அது டெம்பரரிங்கிறேன் நானு. அது அது அதுல இருக்கிற வரைக்கும் தான். எக்ஸ்பெர்ட்டா இருக்கிற வரைக்கும் தான். எக்ஸ்பெர்டைஸ் வி கேனாட் எக்ஸ்பெக்ட் ஃபார் லாங் இயர்ஸ். உடல் இயலாமை வரும்போது, அதெல்லாம் அப்புறம் என்ன தெரியுங்களா ஆகும்? திருப்பி வந்து மாறி வந்துரும். நம்மள பத்தி நமக்கு நம்பிக்கையே போயிரும். அது அது அத நான் சொல்லல. நான் மீன் பண்றது எதுங்கிறது சொல்லிட்டு வரேன். செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன்ங்கிறது நான் ஒண்ண சாதிச்சதனால வர்றது அல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அது வந்து பெருமை, புகழ்னால வந்த ஒரு மதப்புன்னு வச்சுக்கலாம். அது அது இருந்தீங்கன்னா, அது உங்கள விட்டு எப்ப அந்த ஜாப் உங்கள விட்டு போகுதோ, எப்ப அந்த திறமை விட்டு போகுதோ, அழகா வரைஞ்சுட்டு இருப்பான். கண்ணு போச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் என்னாச்சு? சோ அதெல்லாம் டெம்பரரி. அது அல்ல. நெறைய பேரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்கு குடுக்குற டெஃபினிஷன் நான் நல்லா பேசும்போது நோட் பண்ணியிருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சாதிச்சதுல இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன். 10 பேர் சூப்பரா எடுக்கிறீங்க. எத்தன நாளைக்கு அத நம்பி இருக்க முடியும்? செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்கு. வாய் ஒரு நாளைக்கு போயிரும். கண்ணு ஒரு நாளைக்கு போயிரும். காது ஒரு நாளைக்கு போயிரும். அப்ப எம்ப்டி. அது எது சோர்ஸா வச்சு உட்கார்ந்திருந்தோமோ, செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்கு எது சோர்ஸ்ன்னு வச்சிருந்தோமோ, அந்த சோர்ஸ் நம்மள விட்டு போகும்போது என்ன ஆகும்? சோ அது அல்ல. தப்பா புரிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு இது காலேஜ்ல ஒரு ஸ்டூடண்ட் கேட்டதுனால, அந்த இடத்துல நான் விளக்கும்போது எனக்கு புரிஞ்சு, ஓ! இதத்தான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷனா வச்சிருக்காங்க. அதல்ல. நாங்க சாஸ்திரம் சொல்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஹானஸ்டியா இருக்கிறோம் பார்த்தீங்களா? தர்மத்துக்குட்பட்டு வாழ்றோம் பார்த்தீங்களா? அப்ப வரும் ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன். அதத்தான் இங்க நாங்க சொல்றது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன். ஏன்னா, உயிர் விடுற வரைக்கும் நீங்க எதுல இருக்க முடியும்? தர்மத்துல இருக்க முடியும். உயிர் விடுற வரைக்கும் யூ கேன் என்ஜாய் திஸ் செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன். தட் இஸ் த பேசிக் ஃபார் யுவர் ஹாப்பினஸ். நான் சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பியா இருக்கணும். அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க நிக்கணும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் பிகாஸ் ஆஃப் தார்மிக் லைஃப். அதுதான் கடைசி வரை அது அதுல அதுல போய் நின்ட்டோம்னா, அது த்ரூ அவுட் மை லைஃப் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன குடுக்கும். ஏன்னா, செல்ஃப் ஹானஸ்டி கிவ்ஸ் நான் அங்க தான் காலேஜ் அதான் சொன்னேன். செல்ஃப் ஹானஸ்டி கேன் கிவ் யூ த செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷனே தவிர, வேற எத போய் புடிச்சு நீ சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஆனீனாலும், அது டெம்பரரி. அது இப்ப நீ இப்ப காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்ப. காலேஜ் அதுல ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் அப்படியே மத்தப்புள்ள சொத்தலடா. ஐ அம் த செமஸ்டர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் ஊன்னு. காலேஜ் விட்டு வெளிய போயிட்டா? என்ன ஆச்சு? உனக்கு யார் பரிட்சை வைக்க போறா? பெப்பன்னு முடிச்சாங்க அவங்க. யார் பரிட்சை வைக்க போறா? யார் உனக்கு மெடல் குடுக்க போறா? அங்க போனா ஜாப் மேனேஜர் என்னம்மா, ஏய் அத வை மார்க் வாங்குனியா அதெல்லாம் அங்கே காலேஜ்லயே வச்சுக்கோ. இப்ப நான் சொன்னது செய்யும்பா. நீ அங்க கோல்ட் மெடல் வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் இங்க கிடையாது. இப்ப நான் சொன்னத செய்யும்பா. அப்ப என்ன ஆகும்? வேர் இஸ் யுவர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன்? புரிஞ்சுங்களா? ஜாப் சூப்பரா செய்வீங்க. அங்க போய் செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன். 10 வருஷத்துல கை கால்லாம் போயிரும். அப்புறம்? சோ அது இல்ல. அது எஃபிஷியன்ஸ்னால வர்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் நம்பி இருந்தீங்கன்னா, எம்ப்டினஸ்ல போய் நிப்போம். அது அல்ல. இது எதுல வர்றது? செல்ஃப் ஹானஸ்டி. புரிஞ்சுங்க. ஹானஸ்டின்னு சொல்லல. நான் முன்னால ஒரு வேர்ட் ஆட் பண்ணுனேன். செல்ஃப் ஹானஸ்டி. ஹானஸ்ட்டா இருக்கிறதுங்கிறது வேற.
செல்ஃப் ஹானஸ்டிங்கிறது வேற. ஏன்னா அது தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்கிறது எனக்கு அந்த பொண்ணு கேட்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. செல்ஃப் ஹானஸ்டின்னா என்ன? ஹானஸ்டின்னு. நேர்மைனா அது பேரு ஹானஸ்டி. ஏன் ஒரு வேர்ட் முன்னால ஆட் பண்றோம்? செல்ஃப் ஹானஸ்டின்னா மனசாட்சின்னு அர்த்தம். எந்த இடத்துலயும் மனசாட்சிக்கு நான் என்னுடைய மனதுக்கு நான் நேர்மையா இருக்கிறேனா? அதுதான் செல்ஃப் ஹானஸ்டி. எனக்கு நான் நேர்மையா இருக்கணும். இந்த இடத்துல தப்புன்னு சொல்லுத பண்ணக்கூடாது. சரின்னு தோணுச்சுன்னா பண்ணு. உயிரே போனாலும் அந்த இடத்துல நான் பேசி ஆகணும்னா பேசிருவேன். பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. எனக்கு அது அது செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்பா! செல்ஃப் ஹானஸ்டில நான் நின்னுட்டேங்கிறது கிடைக்குது பாருங்க. அதுக்கு பேரு தான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன். அங்க சுயநலம்ங்கிறது ஒரு டாட் இருந்தா கூட, யூ கேனாட் என்ஜாய் த செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன். 1% ஒரு டாட் ஆஃப் சுயநலம்னு உள்ள சிக்கி இருந்தோம், யூ கேனாட் என்ஜாய் த செல்ஃப் ஹானஸ்டி. ஏன்னா, அந்த சுயநலம் இருக்கும்போது, உங்களுக்கு சாதகமாவே தான் முடிவெடுக்க பார்ப்பீங்க. எதா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது லாபமா? நமக்கு ஏதாச்சும் அதுல ஏதாச்சும் இருக்குதா? அப்படிங்கும்போது யூ வில் லூஸ் யுவர் செல்ஃப் ஹானஸ்டி. புரியுதுங்களா? இதுதான் என்ன சொன்னது? இதுதான் எங்க சொல்றாரு? ஆத்மனி சுகம். அந்த வேர்டு தான் இப்ப விளக்குறேன். ஆத்மனி சுகம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. அத இங்கிலீஷ்ல போட்டா ஈஸியா புரியுங்கிறதுக்காக, நான் என்ன வேர்டு போட்டேன்? செல்ஃப் சாட்டிஸ்பாக்ஷன். தட் இஸ் செல்ஃப் ஹானஸ்டி. இப்படி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க தான் தனிமை சுகம். தனிமையில சுகமா இருக்க முடியுங்கிறவங்க யாருனால தான் முடியும்? ஏன்னா, இந்த செல்ஃப் ஹானஸ்டி இல்லைன்னு வச்சுக்கங்க. நீங்க தனிமையில உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க மனம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். "ஏய் இந்த தப்பு பண்ணுன. ஏய் நீ இத பேசுன. ஏய் அத பார்த்த. ஏய் ஏன் நீ அத பண்ண? இந்த இடத்துல தப்பு பண்ண. நீ இந்த இடத்துல அவன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. இந்த இடத்துல நீ இப்படி பண்ண." உள்ள ஒரு ஆளு உட்கார்ந்து அடாடாடாடாடா! போட்டு நம்மள பெரட்டுவான் பாருங்க. உடனே என்ன பண்ணும்? எந்திரிச்சு ஏதாவது வேலை போயிடலாமா? யாராவது கூப்பிட்டு பேசலாமா? யாராவது பேசிடலாமான்னு தோணும். அர்ஜு வரும். அத ம அத ம அத உள்ள இருக்கிற மனசாட்சிய தூங்க வச்சுறாதீங்க. மனசாட்சி என்னைக்கு தூங்க வச்சுறாதீங்க. அலர்ட்டா வையுங்க. அவன் தான் நம்மள திருத்துறவன். அவன் தான் நமக்கு பாதுகாவனே. போலீஸ் எல்லாம் செகண்ட் பாதுகாப்பு. கணவன், குடும்பம் எல்லாம் செகண்டரி பாதுகாப்பு. என்னை என்ன என்னை காப்பது இந்த உலகத்தில் ஆளு மனசாட்சி. அதுதான் என்னை காப்பாத்துறாரு. அதுதான் புரொடெக்டிவ் ஃபோர்ஸ். டிஃபெண்டிங் ஃபோர்ஸ் இன் மீ இஸ் மை மனசாட்சி. அதுதான் என்னை காப்பாத்தும். வேற எல்லாம் அடுத்தது தான். அதத்தான் சொல்றாரு இவரு. து ஆத்மனீ சுகம். ஏன்னா இது ஞானி இல்ல இவரு. சன்னியாசி இவரு. அப்ப எப்படி இந்த வேர்ட புரிஞ்சுக்கணும்? பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கிவன் பை ஆச்சாரியாஸ். இது வந்து ஞானியோட ஏன்னா இவ்வளவு நாள் அவ ஆத்ம சுகம், ஆத்ம ஞானத்துக்கு அப்புறம் ஆத்ம கிரீடங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னால அத போய் அடையணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ஒவ்வொரு நிமிடமும் அப்படி சொல்லுவாரு. ஒரு ஒரு க்ஷணமும் என்ன இருக்கணும்? செல்ஃப் ஹானஸ்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட். இவங்களுக்கு பாருங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். தன்ன தானே யாரோட மரியாதையும் எனக்கு தேவையில்ல. that person will not long for anybody's recognition, anybody's respect. அது குடுத்தா தான் நன்மை. நீ குடுத்தா குடு. குடுக்குறியா? சரி. குடுக்கலையா வச்சுக்கோ. ஒரு 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 பப்ளிக்ல போனோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மரியாதை வேணும்னு ஏன் எதிர்பார்க்கிறோம்? இதெல்லாம் இல்லைன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். பக்கா சைக்காலஜி இது. நீங்க வந்து எவ்வளவு நேர்மையா இருக்கீங்களோ, மனசாட்சியோட வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த் ஆயிரும் மைண்ட். நீங்க வந்து உங்களுக்கு நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைச்சவனுக்கு, நீங்க பாருங்க, மத்தவங்கட்ட ரெஸ்பெக்ட்ட அப்படின்னா, மத்தவங்கள மதிக்காத மாரி நடந்துக்குவான்னு அல்ல. சைக்காலஜியா மனதளவுல மத்தவங்கட்ட இருக்கிற மரியாதையெல்லாம் தேவையே படாது அவங்களுக்கு. ஏன் இவங்கலாம் இப்ப இத்தன ஜனங்க ஏன் எங்காவது போனா எனக்கு மாலை கிடைச்சதா? எனக்கு சீட்டு கிடைச்சதா? என்னைய முன்னால உட்கார வச்சாங்களா? எனக்கு பிறகு ஒரு சின்ன ஃபங்ஷன் நடந்தா என்ன முன்னிலைப்படுத்தல. எத்தனா சண்டை வருது. என்ன முன்னிலைப்படுத்தல. அவங்கள முன்னிலைப்படுத்திட்டாங்க. என்னைய கேட்டுக்கல. அவங்கள தான் கேட்கறாங்க. ஏன் இப்படி உள்ள போராடுறாங்க எல்லாம்? நோ செல்ஃப் ரெஸ்பெக்ட். சோ தே ஆர் பெக்கிங் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். பியூர் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நல்லா பக்காவா புரியும். எப்ப நாம மத்தவங்க நம்மள மதிக்கணும்னு நெனைக்கிறோமோ, அங்க ஒரு பெரிய ஓட்டை. அங்க என்ன இல்ல. வயிறு நம்பி இருந்தா, அடுத்த இட்லி உள்ள போகாது. வயிறு பசியா இருந்தா தான் இட்லி போகும். அதைப்போல எனக்குள்ள செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒருத்தனுக்கு ஃபுல்லா 100% இருந்ததுன்னா, he will not beg respect from the society, from the family members, from the husband, from the kids, from the daughter-in-law, from the என்ன சொல்றது கிராண்ட்சன்.
யாருகிட்டயும். உலகம்னா என்னங்க? அதெல்லாம் தான் உலகம். நாம என்ன இமயமலையும், கங்கை நதியுமா உலகம்? இது நம்மள சுத்தி இருக்கிறது தான் உலகம். யாருகிட்டயும் பெக் பண்ண மாட்டோம். பெக்கிங் ஆக்சுவலி மத்தவங்க நம்மள மரியாதை பண்ணணும்னு நெனைக்கிறதுங்கிறது இஸ் அ பெக்கிங். ஏன்னா, அப்படி தெரிஞ்சா தான் உங்களுக்கு ஏன் நான் பெக் பண்றேன்னு புரியும். அப்போ இப்ப என்ன பிரச்சனை? அப்ப எப்பவும் உலகம் உங்களுக்கு மரியாதை குடுத்துட்டே இருக்கும்னு நெனைக்கிறீங்க? நெவர் எவர். எப்பவுமே உலகம் நம்மள மதிச்சுக்கிட்டே இருக்கும். கனவெல்லாம் காணாதீங்க. ஏன்னா, அவங்களுக்கு உங்க வேல்யூ தெரிஞ்சிருக்காது பாவம். உங்களுக்கு மரியாதை குடுக்குற அளவுக்கு யூ ஆர் வொர்த்தின்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ வி நீட் நாட் பெக். எனக்கு உண்டான மரியாதை. அப்ப என்ன புரியுது இப்போ? எங்க நிக்கிறோம்? செல்ஃப் ஹானஸ்டி மனசாட்சிக்கு பொதுவா ஒத்துப்போய் நடந்தோம்னா தான் நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் வரும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன் வந்தா தான் என்ன நான் விரும்ப முடியும். ஐ கேன் லவ் மைசெல்ஃப். ஐ அப்ப என்ன நான் மதித்துக் கொள்ள முடியும். என் மேல எனக்கு ஒரு லவ்வும், என் மேல எனக்கு ஒரு மரியாதையும் இருந்ததுன்னா, பிச்சைக்காரன் பொழப்பு தேவையில்ல. இதத்தான் நானு இவ்வளவு நேரம் நாசூக்கா சொல்லி பார்த்தேன். இது வேர்டு போட்டா ஈஸியா புரிஞ்சிரும். நமக்கு பிச்சைக்கார பொழப்பு தேவையில்ல. ஏன்னா, அம்மா, தாயே அவன் சோறு கேட்கறான். நாம என்ன கேட்கிறோம்? அம்மா, தாயே என்னைய ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அம்மா, தாயே எனக்கு சோறு போடுங்கறத வேர்டு மட்டும் தான் மாறுது. ஆட்டிட்யூட் இஸ் சேம். ஆட்டிட்யூட் இஸ் சேம். பெக்கிங். அதனால அந்த வேர்டு போட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சோ, இதுதான் பார்த்தீங்கன்னா, பல இடத்துல மனமிதி கெடுக்கிறதே. அந்த பெக்கிங் அவங்க நான் மரியாதை எதிர்பார்ப்போம். ஒரு சமயம் குடுத்துருப்பாங்க. ஏன்னா, குடுக்காத அவங்க தப்பு நான் சொல்லல. ஏன்னா, அவங்க பிரச்சனை தொலைநோக்கி இருக்கும்போது, நம்மள மதிக்கணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இருக்கும். பல சமயம் நம்மளோட வொர்த்தினஸ் தெரிஞ்சிருக்காது. நம்முடைய வேல்யூ தெரிஞ்சிருக்காது. நாம அவங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்போம். ஆனா, நம்மளுக்கு நல்லது பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாரி எத்தனையோ இருக்கலாம். தூக்கி போட்டுருவாங்க. மத்தவங்க தூக்கி போட்டா ஜாலியா வரணும். அப்பா! ஒரு பந்தம் கழட்டி விட்டுருச்சு நம்மள. நிம்மதி விடு. கே இதுதாங்க சுகம். ஆத்ம சுகம். ஐயோ! கழட்டி விட்டானே! ஐயோ! கழட்டி விட்டானே! ஐய்யய்யோ! நான் அவங்களுக்கு அவ்வளோ பண்ணனே, இவ்வளோ பண்ணனே கழட்டி விட்டாங்க. கழட்டி விட்டியா? ஓகே. உனக்கு இதோட போதும்ன்னு தோணுதா? ஓகே. ஏன் இங்க என்ன இருக்குது? செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ஹானஸ்டி, செல்ஃப் சாட்டிஸ்ஃபாக்ஷன், செல்ஃப் லவ். செல்ஃப் லவ்வும், செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் கிடைச்சவங்கனால மட்டும் தான் வேதாந்தத்துக்குள்ள வந்தாலும் கேன் ஹேவ் அ ஹேப்பி லைஃப். அவங்க வேதாந்தத்தோட ஆனந்தத்த அங்கேயே அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வேதாந்தங்கிற ஒரு பூஸ்ட். பாலுக்குள்ள போட்டு கலக்குறேன் பார்த்தீங்களா? அந்த மாரி பூஸ்ட் தான் இது. அதுக்கு முன்னாலே அவங்க ஆனந்தத்த அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா வேதாந்தத்துக்குள்ள வராத வரைக்கும், அதாவது போன ஜென்மத்துல அதுக்கு முற்றுப்புள்ளி போட்டிருந்தாங்கன்னா, அந்த லைஃப்லயே வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் வேதாந்தங்கிறது ஒரு பூஸ்ட் மாரி இருக்கும். புரிஞ்சுங்களா? அதுதான். மனதை எந்த அளவுக்கு போன ஜென்மத்துல பக்குவம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா போன ஜென்மத்திலேயே ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்திருந்தாங்கன்னா, இந்த ஜென்மத்துல பிறக்கும்போது அந்த நிலைக்கு வந்திருக்கலாம். அது வெரி ரேர் பீப்பிள். வி டோன்ட் நீட் நாட் கம்பேர் தோஸ் பீப்பிள். ப்ளீஸ் டோன்ட் பெக். அப்ப எங்க பிரச்சனை நான் பெக் பண்றேன்னா, எனக்குள்ள பிரச்சனை இருக்கு. என்கிட்ட என் மேல லவ் கிடையாது. என்ன நானே மதிக்கல. என்ன நானே லவ் பண்ணல. அதனால எனக்கு நானே திருப்தியா இல்ல. அதனால திருப்திய வெளியில தேடுறேன். மரியாதைய வெளிய தேடுறேன். அன்ப வெளிய தேடுறேன். ப்ராப்ளம் வேர்ல்ட் வில் நாட் கிவ் யூ ரெஸ்பெக்ட், லவ், ரெகக்னிஷன் ஆல்வேஸ். சம்டைம்ஸ் குடுக்கும். சம்டைம்ஸ் குடுக்கும். நாட் ஆல்வேஸ். பட் வி நீட் ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ். வி நீட் ரெகக்னிஷன் ஆல்வேஸ். அதுதானே பிரச்சனை. அது எப்பாச்சும் உலகம் குடுக்கும். நாம அதுல எப்பாச்சும் குடுத்தா போதும்னு இருக்கிறோம். வி நீட் ஆல்வேஸ். அப்ப 24/7 செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெகக்னிஷன் இருக்கு உனக்கு. நோ ப்ராப்ளம். மதிக்கிறியா? சரி ஓகே. ஏதோ மதியாது தெரிஞ்சிருக்குது மதிக்கிறேன். ஓகே இப்ப வெரி குட். மதிக்கலையா? இட்ஸ் ஓகே. போயிட்டே இரு. யூ கோ ஆன் யுவர் ஓன் வே. நோ ப்ராப்ளம் ஃபார் மீ. அப்படி சொல்ல தெரியும். தட் இஸ் உண்மையான ஆனந்தம். இது எப்போ? பிஃபோர் நாலெட்ஜ். இந்த மனம் இருக்கவங்களுக்கு தான் குவாலிட்டி மைண்ட். குவாலிஃபிகேஷன். திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நான் சொல்லுவேன். அப்பதான் வேதாந்தம் உள்ள என்ன பண்ணும்? வேலை செய்யும். இறைவன் சொல்ற வாக்குகள், இங்கேயே நீ லாங் பெக்கிங் ஃபார் ரெஸ்பெக்ட் இதுல உட்கார்ந்திருந்தோம்னா, நமக்கு எப்படிங்க வேதாந்தம் வேலை செய்யறதுக்குள்ள ஓவர்ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். எது சொன்னாலும் இங்க தான் மைண்ட் ஃபுல்லா எத நப்பி வச்சிருக்கோம். ஆ ரெஸ்பெக்ட் இதுலயே உட்கார்ந்திருந்தோம்னா, அப்புறம் இறைவன் சொன்ன வாக்கு உள்ள போறதுக்கு இடம் இருக்காது. டெலீட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அப்படியே ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்கு செல்ஃபோன்ல. எத போட்டீங்கனாலும் மெமரியில வச்சுக்கும். ஓவர் என்னால இதுக்கு மேல என்னால் ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு எப்படி செல்ஃபோன் சொல்லுதுலையோ, அது மாரி சொல்லாது. மைண்ட் சொல்லாது. அது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா இன் உத்தவ கீதைன்னா இதெல்லாம். இதெல்லாம் வந்து அப்படியே ஏன்னா, ஆத்மனி சுகம் எங்க போடுறாரு? சன்னியாசிக்கு போடுறாரு.
நாட் இவ்வளவு நாள் நம்ம படிச்சதெல்லாம் ஞானியோட ஆத்ம சுகம், ஆத்ம கிரீடக, ஆத்ம கிரீடக இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் டிஃபரெண்ட். ஹியர் த சப்ஜெக்ட் மேட்டர் விச் இஸ் வெரி மச் நீடட் தேன் தட். ஏன்னா அது அது அந்த ஞானத்த பெற்றதுக்கு அப்புறம் நம்ம ஆத்ம கிரீட நமக்கே தெரியும். நோபடி நீட் நாட் டீச் அஸ். பட் திஸ் ஆத்மனி சுகம் சம்படி ஷுட் டீச் மீ. அப்பதான் நமக்கு இது புரியும். பாத்தீங்களா? அத முதல்ல சொன்னேன் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே பாருங்க அந்த தஸ்மாத் போட்டுட்டாருனாவே பகவான் கிருஷ்ணரு அதுல ஒரு பொடி இருக்கும். அதுல ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும். அது பகவத்கீதையிலயும் பார்க்கிறோம். தஸ்மாத்ன்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம் அப்படி ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கங்களேன். அது பயங்கரமான ஸ்லோகமா இருக்கும். அதாவது இப்ப உத்தம கீதையில பெஸ்ட் எதுன்னு ரேண்டமா எடுக்க சொன்னாங்கன்னா, எங்கெங்க அந்த தஸ்மாத் வேர்ட் வருதுன்னு பொறுக்குன்னு வச்சுக்கலேன், கண்டிப்பா அதெல்லாம் முக்கியமான ஸ்லோகமா இருக்கும். அதுக்காக சொன்னேன். அடுத்தது. புற கிராம வரஜான் பார்த்தான் பிக்ஷார்த்தம் பிரவிஷன் चरेत् पुण्यदेशचरति शैलवन् वன ஆசிரமதி ஆசிரமவதீம் மகீம். இதுல வந்துங்க இந்த அடுத்த ஸ்லோகம். இதுவும் இதுக்கு அடுத்த ஸ்லோகமும் எப்படி அவன் பிக்ஷை எடுக்கணும்? ஒரு சன்னியாசி எப்படி பிக்ஷை எடுத்து எப்படி வாழணும்? எங்கெங்க பிக்ஷை எடுக்கணும்? எங்கெங்க வாழணும்? அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्.